60 வயசுக்கு மேல ஆகுதா? அப்போ காலையில எழும்போது நம்ம உடம்ப ஏன் இவ்ளோ இறுக்கமா இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு மூட்டம் பிடிச்சுக்கிட்ட மாதிரி பெட்ல இருந்து எழுந்திருக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். அடா இனிமே நம்ம வாழ்க்கை இப்படித்தானான்னு ஒரு சலிப்பு கூட வரலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், இதுதான் முடிவு கிடையாது. வயசானாலும் நம்ம உடல மறுபடியும் புத்துணர்ச்சியோட இலகுவா வச்சுக்க ஒரு ரொம்ப ரொம்ப எளிய வழி இருக்கு. அந்த வழிய பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த வரிய மட்டும் ஒரு நிமிஷம் நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. உங்க உடல் பழுதாகவில்லை, அது ரொம்ப நாளா பயன்படுத்தப்படாம இருக்கு. இதுதான் இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான புள்ளி. உங்க உடம்பு ஒன்றும் ரிப்பேர் ஆகல, அதுக்கு கொஞ்சம் அசைவு தேவைப்படுது, அவ்வளோதான். சரி, இதை எப்படி சரி செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. சரி, நம்மள பலரும் 60 வயசை தாண்டும்போது காலையில எழும்போதே ஒரு விதமான இறுக்கத்தையும் ஒரு பலவீனத்தையும் உணர்றோம் இல்லையா? இது ஏன் நடக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் அதை மாத்த முடியும். இது ஒரு நோய் கிடையாது, இது நம்ம மாத்தக்கூடிய ஒரு நிலைமை தாங்க. வயசாக ஆக சுவாபாவிகமாவே தசை வலிமை கொஞ்சம் குறையும், ரத்த ஓட்டம் கொஞ்சம் மெதுவாகும், அதனால நம்மளோட பேலன்ஸும் கொஞ்சம் பாதிக்கப்படும். ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வயசு மட்டுமே இல்லங்க. உண்மையான குற்றவாளி யாரு தெரியுமா? நாம நம்ம உடம்ப சரியா இயக்காததும் மன அழுத்தமும் தான். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதை நாம நிச்சயமா மாத்த முடியும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப சிம்பிள். சரியான மென்மையான இயக்கத்தை உடம்புக்கு கொடுத்தாலே போதும், இந்த எல்லா பாதிப்புகளையும் அப்படியே மாத்தி நம்ம உடலோட பழைய செயல்பாட்டை மீண்டும் கொண்டு வர முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏக்கம் தான் உங்க உடலுக்கான மிகச்சிறந்த மருந்து. சரி, பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். அப்ப இதுக்கு தீர்வு என்ன? இதுக்காக நீங்க ஜிம்முக்கு போக வேண்டாம், கஷ்டமான பயிற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு தேவையானது வெறும் 5 நிமிஷம். தினமும் காலையில இந்த 5 நிமிஷத்துல உங்க உடலை எப்படி மறுபடியும் ஆக்டிவேட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஏதோ சாதாரண உடற்பயிற்சி இல்ல. இது அறிவியல் ரீதியா நம்ம உடலோட தேவைகளை மனசுல வச்சு ரொம்ப கவனமா வடிவமைக்கப்பட்ட ஒரு வரிசை. பாருங்க, முதல்ல சுவாசம், அப்புறம் மூட்டுக்கள், உடல் தோரணை, சமநிலை, அப்புறம் வலிமை. இந்த 5 விஷயத்தையும் ஒவ்வொன்றுக்கும் 1 நிமிஷம் ஒதுக்கி சரி செய்ய போறோம். வாங்க, ஒவ்வொன்றையும் விளக்கமா பார்க்கலாம். இப்போ நாம அந்த 5 எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஆசனங்களுக்குள்ள போக போறோம். ஒவ்வொன்னையும் எப்படி செய்யணும், அதனால என்ன நன்மைன்னு ரொம்ப தெளிவா விளக்குறேன். முதல் படி பிராணாயாமம், அதாவது ஆழ்ந்த சுவாசம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சேர்ல இல்லைன்னா தரையில சௌகரியமா நேரா உட்காந்துக்கோங்க. உங்க மூக்கு வழியா 4 வினாடி மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. அப்புறம் 6 வினாடி இன்னும் மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. அவ்வளோதான். இதை 1 நிமிஷம் பண்ணுங்க. இந்த 1 நிமிஷத்துல என்ன மேஜிக் நடக்குது தெரியுமா? உங்க ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு அதிகரிக்குது. உங்க மூளைக்கு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி கிடைக்குது. மன அழுத்தத்தை உருவாக்குற அந்த கார்டிசோல் ஹார்மோன் இருக்குல்ல, அதோட அளவு குறையுது. இதுதான் அடுத்த 4 பயிற்சிகளுக்கும் நம்ம உடம்ப தயார்படுத்தல முக்கியமான முதல் படி. ரெண்டாவது, சூக்ஷ்ம வியாயாமம். இதுக்கு அர்த்தம் மென்மையான மூட்டு அசைவுகள். முதல்ல உங்க கழுத்தை மெதுவா வலது பக்கம் இடது பக்கம் திருப்புங்க. அப்புறம் மெதுவா கடிகார திசையிலையும் எதிர் திசையிலையும் சுழற்றுங்க. ரொம்ப மெதுவா செய்யணும். அதே மாதிரி உங்க தோள்களை மேலையும் கீழையும் முன்னாடியும் பின்னாடியும் மெதுவா சுழற்றுங்க. ரொம்ப நாளா பயன்படுத்தாத ஒரு கதவோட கீழ் திறக்கும்போது கீச்னு ஒரு சத்தம் கேட்கும்ல, அப்படிதான் நம்ம மூட்டுகளும் இறுக்கமாயிடும். இந்த பயிற்சி அந்த கீலுக்கு எண்ணெய் போடுற மாதிரி. கழுத்து, தோள்பட்டையில இருக்கிற இறுக்கம் எல்லாம் குறைஞ்சு அந்த பகுதிக்கு இரத்த ஓட்டம் நல்லா அதிகமாகும். மூன்றாவது ஆசனம் தாடாசனம். ரொம்ப சிம்பிள். நேரா நிமிர்ந்து நில்லுங்க. உங்க 2 கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி உங்க உடம்பு முழுசையும் நல்ல மேல் நோக்கி நீட்டி ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஒரு 10ல இருந்து 15 வினாடிகள் அப்படியே நில்லுங்க. இது உங்க உடலுக்கு ஒரு ரீசெட் பட்டன் அழுத்துற மாதிரி. நாம நாள் முழுக்க உட்கார்ந்து குனிஞ்சு வேலை செஞ்சு நம்ம உடம்போட அமைப்பே மாறி போயிருக்கோம். இந்த தாடாசனம் அதை சரி பண்ணி நம்ம முதுகெலும்ப நேராக்கி தலை முதல் கால் வரைக்கும் இருக்கிற எல்லா தசைகளையும் ஒரே நேரத்துல ஆக்டிவேட் பண்ணுது. நான்காவது விட்சாசனம், அதாவது மரம் போன்ற நிலை. ஒற்றை கால்ல நிக்க முயற்சி பண்ணுங்க. ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா தயக்கமே இல்லாம ஒரு சுவரோட உதவியை எடுத்துக்கோங்க. இங்க பேலன்ஸ் பண்றது தான் முக்கியம். சுவரை புடிச்சிட்டு பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. இதுல ஒரு முக்கியமான விஞ்ஞான உண்மை இருக்கு. நீங்க இப்படி பேலன்ஸ் பண்ண முயற்சி செய்யும்போது உங்க மூளைக்கும் தசைகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த நரம்பு இணைப்புகள் ரொம்ப வலுப்பெறுது. இதனால உங்க பேலன்ஸ் அதிகமாகி வயசான காலத்துல கீழே விழ அபாயம் வெகுவா குறையுது. கடைசி மற்றும் 5வது பயிற்சி உட்கடாசனம். இதை நம்ம சேர் ஸ்குவாட்னு சொல்லலாம். ஒரு நாற்காலிக்கு முன்னாடி நின்னுக்கோங்க. அதுல உட்கார போற மாதிரி மெதுவா உடலை கீழே கொண்டு போங்க. ஆனா முழுசா உட்கார்ந்துடாதீங்க. அப்புறம் மெதுவா பழைய நிலைக்கு வாங்க. இத ஒரு 5லேருந்து 8 முறை பொறுமையா செய்யுங்க. இந்த ஒரு பயிற்சி உங்க கால் தசைகளை பலப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவும்.
இதனால என்ன ஆகும்னா சேர்ல இருந்து எந்திரிக்கிறது, நடக்கிறது, மாடிப்படி ஏறுறது மாதிரி நம்மளோட அன்றாட வேலைகள் ரொம்ப சுலபமாயிடும். இது நம்ம சுதந்திரத்தை நீட்டிக்க உதவும் ஒரு மிக முக்கியமான பயிற்சி. சரி, இந்த 5 நிமிஷ பயிற்சியை தினமும் செஞ்சா நம்ம உடம்புலையும் மனசுலையும் என்ன மாதிரியான ஆழமான மாற்றங்கள் நடக்கும்னு இப்ப பார்க்கலாம். இது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. யோசிச்சு பாருங்க, இந்த 5 நிமிஷம் உங்க உடலை ஒரு தூக்க நிலையிலிருந்து ஒரு விழிப்பு நிலைக்கு மாத்துது. மந்தமான இரத்த ஓட்டம் சுறுசுறுப்பாகுது, இறுக்கமான மூட்டுகள் இலகுவாகுது, மூளையிலிருந்து தசைகளுக்கு வர சிக்னல்கள் ரொம்ப தெளிவா மாறுது. மொத்தத்துல உங்க உடல் ஒவ்வொரு நாளும் காலையில மறுபடியும் உயிர் பெறுது. உடம்பு மாறுறது ஒரு பக்கம்னா நம்ம மனசும் மாறுது. ஐயோ, நம்மால நகர முடியுமா அப்படிங்கிற பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, ஆமா என்னால முடியுங்கிற தன்னம்பிக்கை அதிகமாகுது. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஊக்கம் வந்த பிறகு நகரலாம்னு நினைக்காதீங்க. இயக்கம் தான் ஊக்கத்தை உருவாக்கும். நீங்க நகர ஆரம்பிச்ச போதும் உங்க மனசு உங்களை பின்தொடர்ந்து வரும். இப்போ நாம இந்த பகுதியோட முடிவுக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் சொன்னது வெறும் தகவல்கள் இல்ல, இது உங்களுக்கான ஒரு தெளிவான செயல் திட்டம். இப்போ உங்க முதல் படியை நீங்க தான் எடுத்து வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இளமைங்கிறது உங்க வயசுல இல்லங்க, அது ஒரு நிலை. ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க சுவாசத்தை கவனிக்கிறீங்களா? உங்க உடலை அன்பா இயக்குறீங்களா? சமநிலையோடு இருக்க முயற்சி செய்றீங்களா? அப்படி செஞ்சா அதுதான் உண்மையான இளமை. இப்போ கேள்வி இது ஒண்ணுதான். நாளைக்கு காலையில இந்த 5 நிமிஷத்தை உங்களுக்காக நீங்க ஒதுக்க போறீங்களா, இல்ல நேத்து மாதிரியே இன்னிக்கும் தொடர போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. உங்க உடம்பு உங்க பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.